முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிவறை வசதி உள்ளதா என கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், விவரம் என்ன? வணக்கம் ரூபி. மதுரை ஒத்தக்கடை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் துப்புரவு பணியாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், காவலர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களை நிரப்புவதோடு போதுமான கழிப்பறைகள், சுற்றுச்சுவர், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விசாரித்தது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திருமுருகன் தாக்கல் செய்த மனுவில் மதுரை ஒத்தக்கடை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த சுமார் 3000 மாணவிகள் பயின்று வருவதாகவும் பள்ளியில் வெறும் 17 கழிப்பறைகள் மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். போதுமான துப்புரவு பணியாளர்கள் இல்லாததால் கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் இதனால் மாணவிகளுக்கு சுகாதார பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும், குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் மாணவிகள் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதாகவும் மனுவில் கூறப்பட்டிருந்தது. மேலும் பள்ளியில் ஒரே ஒரு உடற்கல்வி ஆசிரியர் மட்டுமே பணியாற்றுவதாகவும் தேவையான துப்புரவு பணியாளர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், காவலர்கள் ஆகியோரை நியமித்து கழிப்பறைகள், சுற்றுச்சுவர், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா மற்றும் பூர்ணிமா அமர்வு விசாரித்தது. அப்போது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான கழிப்பறை வசதிகள் உள்ளனவா, துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்களா என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு இயக்குநர் உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்தார். ரோபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.